அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். ஏற்றோம் மக்கள் நல்ல செய்யணும், கேட்டோம், அந்த தான் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி போய் கற்றுக்கிட்டோம். இது மாதிரி மைக்ரைன் போயிட்டோம், அந்த அதில் ஈஸியாக குணப்படுத்த முடியாது. நான் உண்மை கேட்பேன், நான் யாரும் மேலே சொல்ல மாட்டாங்க. இந்த பையன் சொல்றேன், இந்த பார்த்தா அவங்க பொருள் பாதிப்புன்னு சாமல் இருப்பாங்க. நீங்க வந்து நீங்க வந்து நான் உங்களுக்கு கை கொடுங்க. அது அந்த டைம் வந்து குறைக்கலாம், கொஞ்சமாக குறைக்கலாம். ஆனால் அது முழுமையான தீர்வுன்றது கஷ்டம். நீங்கள் எப்படி சும்மா ஒரு காடை ஒரு காடை எப்படி ஒரு காடை பண்ணலாம் தம்பி நல்லா கேட்டுங்க. தலைவலி இங்க வரும், இங்க வரும், ஒத்த தலைவலி வரும், இங்கிட்ட வரலாம், இங்கிட்ட வரலாம். நெக்ஸ்ட் வந்து பின்னால வரும். நெக்ஸ்ட் வந்து சைனஸ்னால தலைவலி. நெக்ஸ்ட் வந்து கண்ணுனால தலைவலிக்கலாம். கண்ணாடி மாத்த சொல்லுவோம். சில பேருக்கு உள்ளுக்கு டியூமர் இருக்கும். டியூமர் அங்க உள்ளுக்கு ஏதோ ஒரு பண்ணல, அது பலமா தலைவலிக்கு. சரியா? நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமா தலைவலினா இந்த நாள்ல பார்ப்போம், வயிறுனால வருது. நீங்க சாப்பிட புளிப்பு சாப்பாடு, காலைல தோசை புளிப்பு, ஒரு காபி போடுறீங்க, 2 காபி போடுறீங்க, அது புளிப்பு. சார் இதை போல மாத்துங்க. புளிக்காம தோசை சொல்லுங்க, கோதுமை தோசை சொல்லுங்க, ராகி தோசை சொல்லுங்க. அந்த தோசையை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, வச்சு வைக்க மாட்டீங்க, இதை ஆரம்பிங்க. அது புளிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு தலைவலி. ஒரு டாக்டர் வந்தா தம்பி 7 வருஷம் தலைவலி வந்து கிளாஸ்ல வந்துட்டு நின்று வயிற்றை இழுனா தலைவலி போச்சு. அவங்க நம்ப முடியல, நான் இவ்வளவு வருஷம் படிச்சிருக்கேன், இந்த மனுஷன் வந்து ஒரு பிளாஸ்டிக் பிக்சர் கொடுத்துட்டு என்னையே படிச்சா என் தலைவலி போச்சு. அவங்களுக்கு வெக்கமா போச்சு. இந்த வெக்கப்படல மேடம், நீங்களே செய்யலாம். இப்போ தம்பி இங்க வலிக்கும், இது பேர் வந்து ஒயிட் மேஜிக். தம்பி ஒயிட் மேஜிக். ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க மாதிரி போகும்போது சில பேர் என்ன பண்ண, உங்க மெம்பர்ஷிப் ஆக்குவீங்க. என்ன ஆக்குவீங்க? மெம்பர்ஷிப். சார் தெரியா மட்டும் பாஸ் பண்ணுங்க. கோச்சிங் கூட நீங்க உட்காருங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இப்படி வரணும். எங்க நிக்கிறோம், நான் கேட்கலாம், நீங்க வந்து சும்மா மோஜனா பாத்தீங்க. I want to win. That's it. Strong up, strong, good back, close left hand, put here, good, hands up please, hold, up, good, very strong, close eyes, open, close now, ready sir, ready, okay sir, cannot, open eyes, try again. என்னடா அது என்னமோ கையில கொடுத்து என் கையை உள்ள போடாதவ எப்படி முடியும், நீ சண்டை போடுற அவன் வந்து இப்போ கை தூக்க சொல்றான், என் கை விழுவுது, அப்புறம் தான் சொல்லி புரிஞ்சே வந்துருங்க. ஓகே சார், அந்த மாதிரி வேண்டாம் சார், கொடுங்க சார், ஐயா விழுவுதா சார், விழுவுது முடியல ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, என்ன பார்க்கக்கூடாது, நீங்க போக அப்படி இல்லைங்க. அண்ணா நீ வாயா, இந்த பயிர்வாடா, இது ஒரு பயிர்வான், அவர் வீட்டுக்கு அவர் பயிர்வான், உங்க வீட்டுக்கு நீ தான் பயிர்வாடியா, உங்க அப்பா பார்த்து
மூச்சிடு முதல் மூடியா இதெல்லாம் காத்துல முடிச்சிட போகுது முடிச்சிட மெதுவாக மூச்சுட்டு மூச்சு அழகாக செய்யுங்க சார் நல்லா புதுதாக இருக்குது மொத்தம் ஒன்றும் வெயிட் பண்ணு வலி குறையுதா குறையாதுங்கண்ணே இருக்குது இருக்குது வலி குறையாது அந்த கேட்கற மாதிரி பார்த்து சொல்லுங்க வலி குறையுதா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதை சொல்ல உடனே இருக்கு இருக்கு நான் என்ன பண்ணுறேன் எல்லாம் பிரச்சனை யாருக்கும் புரியாது கண்டதெல்லாம் வாயில போட்டு கண்டா போட்டுருக்கீங்க நல்லா பாரு நல்லா செய்ப்பா நல்லா பட்டுப்பா கவிதா எத்தனை பிரச்சனை பட்டை என்ன பட்டை என்ன பிரச்சனை ஒத்துக்கலாம் நீங்களா ஒத்துக்கலாம் சார் ஒத்துக்கலாம் பிளேஷக்காரன் வந்து ஏமாத்திரம் நேர்ந்துருக்கீங்க அப்படி ஓப்பன் தான் ஓப்பன் நம்ம போட்டு வந்திருக்கேன் சரியா நான் ஒன்றும் கொடுக்க வரல ஒன்றும் போட வரல ஓகே எல்லாம் கொடுக்க போயிருக்கியா இல்லையா இல்லையா இந்த தம்பி வா ஆக்டிவ் பங்க்சர் உனக்கு நீ பாஸ் ஆகிடாத இது போடு கொடு போடு ரெண்டா நல்லா பொடி அவன் தான் பூச்சி வாங்குறேன் அண்ணா நீ வாங்குறேன் நல்லா இருக்கு பையன் வாங்க நல்லா பிடிக்க பிடிக்க சார் ரைட்டு வெரி குட் பிடிங்க சார் பிடிங்க சார் நல்லா பிடிங்க சார் நல்லா பிடிங்க சார் பிடிச்சிங்க சார் அவ்வளோதான் இல்லை சார் ஏன் சார் கஷ்டப்படுறீங்க பார்க்கக்கூடாது நீங்கள் பிடிங்க சார் 3 பேர் வாங்க சார் எல்லாமே லூஸ் பண்ணுங்க எத்தனை சார் உங்க ஆத்மாவை நீங்க ஏமாற்ற முடியாது உங்க மைண்டை நீங்க ஏமாத்தணும் என்ன சார் உங்க மைண்டை நீங்க ஏமாத்தலாம் உங்களை இன்னொருத்தன் ஏமாற்ற முடியும் ஆத்மாவை ஏமாற்ற முடியாது இன்னொருத்தன் ஏமாற்ற முடியாது இப்ப தம்பி நான் கூட சார் பிடிங்க சார் மேல பிடிங்க நல்லா பிடிங்க வெரி குட் பிடிங்க சார் 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 சொல்லுச்சு சாதாரண ரிங்க பிடிக்கிறீங்க சார் ஒரு கையில் விழுந்துப்பேன் சார் நல்லா கற்றுக்கணும் ஐ வாண்ட் சிம்ப்ளி ஷோ யூ what I'm doing you hold something you wait okay சார் புரியுங்க சார் தம்பி நீ பயிர் வேணா இப்படி நல்லா நீங்க போட்டு கை வைக்க சொன்னல இப்போ திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது கை பேஸ் பண்ண நல்லா டக்கு நிற்கணும் நல்லா போட்டு தம்பி என்ன வேலை செய்யுது என்ன கம்பெனி வேலை செய்யற பாத்தீங்கன்னா ஒன்று தான் தூக்குவியா நீ நல்லா ஸ்டைலில் இருக்கேன் புதுசாக இருக்கேன் திருப்பி போட திருப்பி 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 இப்படி கொடு இப்படி போட்டு இப்படி ரெண்டா என்னாச்சு ஏன் கீழே போகுது ஏதோ ஒரு ஜாமாக்கு பிடிக்கிற அந்த ஜாமம் ஆத்மாவுக்கு பிடிக்கல எதுக்கு பிடிக்கல ஆத்மா இப்படி நாங்கண்ணே வெரி குட் வந்துருக்காரு பிடிக்கணே நல்லா பிடிங்க நல்லா பிடிக்கல வெரி குட் பிடிக்கணே பிடிங்க என்ன குட் என்ன என்ன கூட சொல்லணும்ண்ணே இல்லை ரொம்ப கூட போடுற சொல்லக்கூடாது இப்போ திருப்பி பண்ணணும் ஓகே பண்ணு முடியுமாண்ணே கஷ்டமா என்ன கஷ்டமா கீழே விழுவுது உங்களால் முடியல நீ வாங்கண்ணே நல்லா படிங்கண்ணே வெரி குட் இப்படி பிடிங்க நல்லா படிங்க நல்லா படிங்க வெரி குட் வெரி ஸ்ட்ராங் பிடிங்க இதுல ஏன் சார் படிக்கல ஏன் படிக்கல என்னமோ பிடிக்கிறீங்க உங்க ஆத்மா பிடிக்கிற ஒரு மோதிரம் பாருங்க என்ன மோதிரம் ஸ்னேக் நல்லா கம்மி பண்ண ஸ்னேக் என்ன சார் இது இப்ப சார் ஒரு பாம்பு உள்ளு போட்டு என்ன ஆகும் சார் அப்பதான் சார் எல்லாம் உயிர் போய் ஓட ஆரம்பிப்பாங்க சார் should not follow this. So, it's not like it. Also not liking it. You put it, sir. Follow it, sir.
வாசிங்க அப்படிங்க சார். இது உண்மையில ட்ரை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கால் மேலே கொடுத்துட்டு சப்போர்ட் கொடுக்குறாரு தாய் அப்படிங்க. அதாவது சார் உங்க ஆத்மாவை ஏமாற்ற முடியாது, உங்க மைண்டை நீங்க ஏமாற்றலாம் சார். உங்க மைண்டை நீங்க somebody else can change your mind. ஓ இதான் சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி இந்த புக்ஸ் அந்த புக்ஸ் எல்லாம் பார்க்க பயமா இருக்கும். அது சூழல் ஒன்று இருக்கு சார், ஒரு ஆத்மா ஒன்று இல்லை. அந்த ஆத்மா யாரு சார்? ஒரு பாப்பை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஆகும் என்ன சார் ஆகும்? எல்லாம் குட்டை கட்டிக்கிட்டு போடுவீங்க சார். சார் எங்க ஊர் பாப்பா பார்த்தீங்களா மேடம்? எங்க ஊர் பாப்பை பாருங்க சார். ஊர் பாப்பா பார்த்தீங்களா மேடம்? நான் நாகர்கோயில் போனேன் சார். எங்க சார் போனேன்? நாகர்கோயில். நாகர்கோயில வந்து என்ன பண்ண சார்? நாகர்கோயில் போனேன் சார். அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, ஊர்ல பயங்கர பாம்பு இருக்கு, இந்த நாகர் பாம்பு ஆச்சா பூச்சான்னு சொல்றாரு சார். அவர் வந்து சொல்றாரு, எங்க நாகெல்லாம் பால் குடிக்கும், முட்டை சாப்பிடும். என்ன சார்? என்ன சாப்பிடும் சார்? சொல்லுவோம். நான் எங்க ஊர் பாம்பை பார்த்தேன். எங்க ஊர் பாம்பு சார். எங்க ஊர் பாம்பு சார். எங்க ஊர் பாம்பு என்ன மாதிரி மலை பாம்பு பாரு, எப்படி தூக்கி போறீங்க, எப்படி நீங்க பாம்பு பார்த்தியா? எங்க ஊர் பாம்பு. அப்புறம் இன்னொன்று சாப்பிட்டேன் சார். மைண்ட் அவர் ஓட்டி போயிட்டார் சார். அப்படியே திறமை காணப்பட்டார். எங்க ஊர் பாம்பு சார். என்ன பாம்பு சார்? கிங் கோப்ரா. நல்லா பாம்பு கட்ட பிடிப்பேன். யார் யார் நல்ல பாம்பு? நல்ல கிங் கோப்ரா. யார்கிட்ட போயிருக்கா? ஒரு மலாயக்காரன். அவன் பாம்பெல்லாம் கூப்பிட மாட்டான். என்ன பண்ணுவான் சார்? பாம்பை கூப்பிட மாட்டான். என்ன பண்றான் பார்த்தீங்க சார்? அப்படியே கபாக்க குடிப்பான் பாருங்க பாம்பை. ஏன் அது பேர் ராஜா? வாய்ஸ் கால் கிங் கோப்ரா. வாய் நோ சார். என்ன சொல்றது? பாம்பை சாப்பிடும். அதான் கிங் கோப்ரா. முட்டை சாப்பிட்ற வேலை, இந்த பால் குடிக்கிற வேலை, எலி இது அந்த பாம்பு இந்த பாம்பு சாப்பிடும். ரோடு நீட்டு பாம்பு. இந்த ரோடு நீட்டு போட்டா ரிப்போர்ட் காமி காமியா இது கையை காமி. யசிகா இந்த மல்லிகன் அங்கிளுக்கு வந்து ரைட் பாம் சக்கரா, லெஃப்ட் பாம் சக்கரா. அது உள்ளங்கை. இது வந்து இடது கை உள்ளங்கையா வலது உடனே பண்ணுங்க. அப்போ இது சக்தி கோலை எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அப்ப சக்தி கொடுத்து மணிக்கண்ணன் அங்கிளோட வலது கை வலது உள்ளங்கை குணப்படுத்துங்க. சுத்தமா முதல் சுத்தமா புதுவா 1 2 3 4 5 ஸ்டாப் 1 2 3 4 அந்த கேர்ள் என்ன பண்ணுது? மணிகண்டனோட ரைட் ஹேண்ட் பாம் சக்கரவை குணப்படுத்துது. இந்த இடத்துக்கு போன பிறகுதான் இந்த வலியே குறையும். முத இந்த மாதிரி கை வலிங்க ரெண்டு பாதை ஹீல் பண்ணணும். இந்த பாதை ஹீல் பண்ணணும். அப்ப இந்த பாதை மாத்தி ஹீல் பண்ணணும். அப்ப ரெண்டு வரை இந்த வலிச்சா கூட இதை ஹீல் பண்ணல. சில பேருக்கு வலி அப்படியே ஜீரோ ஆயிடும். கைகளை போட்டு பாடிமா வலி பாரு இருக்கு. முஸ்லிம் பேசணும் வலி பாரு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 10 எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 10 குறைஞ்சிருக்கா? 10ல இருந்து எவ்வளவு குறைஞ்சி? 10 குறைஞ்சிருக்கா? 5 செய்யுமா? 1 2 3 4 5 குறைஞ்சிருக்கு. பாரு ஒரு வழி. இந்த பொண்ணு எங்க வேணா இருக்கலாம். கன்னியாகுமரியில் இருக்கா. மணிகண்டன் கூப்பிட்டு கை ரொம்ப வலிக்குமா ஹீட் பண்ணுங்க. அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டு கையை வச்சுட்டு இந்த கையை ஹீட் பண்ணணும். அவ்வளவுதான் நான் சொல்லணும். இந்த மாதிரி ஹீட் பண்ண சொன்னதான் நடக்கும். ஓகே எவ்வளவு இருக்கு பாரு.
இன்னும் 3 இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து மணிக்கணக்கான மக்களோட ரைட் பாம் சக்கராவை சரி நிலைப்படுத்து பண்ணு. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5 அவ்வளவுதான். மணிக்கண்ணன் மல்லி எப்படி இருக்கு? மல்ல போச்சு. போய் பேசக்கூடாது, உண்மை சொல்லணும். எல்லாம் கேட்கறாங்க, ரொம்ப டவுட் வச்சுப்பாங்க. வெரி குட் மணிகண்டன், வெரி குட். யாருக்கு நன்றி சொல்லணும்? பாப்பா பாப்பா யாருக்கு நன்றி சொல்லணும்? வா நன்றி சொல்லணும். யாருக்கு நன்றி சொல்லணும்? வா இன்னைக்கு சொல்லு. கரெக்ட். அது உன்னோட வாங்க, நீ அதை வச்சு தான் நீ பண்ண போற. எல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு கூட எல்லாத்தையும் உங்க டீச்சருக்கு ஹீல் பண்ணலாம். ஏன் தெரியுமா? ஏன் டீச்சர் ஹீல் பண்ணா அடிக்க கூடாது. பூசா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது டீச்சர் வந்து சார்ல ரொம்ப எழுத்துவாங்க, கையெல்லாம் வலிக்க வேண்டாம். ஒரு நாள் எத்தனை வாடியே அடிக்கிறாங்க. அந்த மாதிரி டீச்சர் ஹீல் பண்ணு, அந்த டீச்சர் அடிக்கவே மாட்டாரு. தெரியுமா? டீச்சர் கை வாங்க ஹீல் பண்ணு. ஒண்ணுல அப்படி போட்டு இந்த டீச்சரோட வலது கை கால பக்கம் அப்படி பண்ண வலி. ரொம்ப எழுதுவாங்க சார், மக்கள் அப்படி எழுதுவாங்க, அப்படியே கை தூக்கி எழுதுவாங்க. பையனா வலி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாளைக்கு 6 8 எழுதுவாங்க மேடம். பிரைவேட் ஸ்கூல்னு ஃபர்ஸ்ட், பிரைவேட் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் உட்கார கூட முடியாதான். வந்து 2 கிளாஸ் வந்து அழுது சொல்லுங்க, பக்கத்துல கேமரா போட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கீழே உட்கார அவ்வளோ கஷ்டம். ஃப்ரீயாக கூட எல்லாரும் மேலே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப இன்சா பண்ணுறாங்க சார். இரு கைப்படி, எப்படி இப்படி நல்லபடி ரெடியா? வெரி குட். கையை பிடிக்க இப்போ பார்த்தீங்கன்னா கை ஃபுல்ல இல்லையா? நல்லபடி. சி வெரி ஸ்ட்ராங். பேசலாம் தம்பி, வெரி ஸ்ட்ராங். நான் டேக் பிடிங்க, கையில் பிடிங்க, வைங்க பார்ப்போம். இவர் ஒத்துக்கலான்னு பார்ப்போம். இப்படி ரெடியா தம்பி? இல்லையா? அவன் தான் தட்டி விடு. என்னாச்சு? எதுக்கு ஒத்துக்கல? ஆத்மாக்கு ஒத்துக்கல. எதுக்கு ஒத்துக்கல? ஆத்மாக்கு ஒத்துக்கல. இப்படியா? இப்ப நம்ம ஒரு ஒத்துக்கல. இப்படி புரியுதா? ஒத்துக்கல. இப்ப அதை கொண்டு வா, இங்க வைப்போம். இப்படி எப்படி நல்லா படி, நல்லா படி. ஓகே, இது ஓகே. என்ன பண்ணு, இதை அப்படி போய் தூங்கிட்ட. பசிக்கும் போது சாப்பிடுது, அதுக்கப்புறம் தூங்கிட்ட. பரிசு தான் போயிடும். அதெல்லாம் பண்ணுவோம். நோ ப்ராப்ளம். கொண்டு போ, சாப்பிட்டு போ. அந்த மாதிரி சார் பசி சும்மா எல்லாம் பண்ணுங்க. இந்த தர்கா போங்க, இது கட்டாதீங்க, தாயத்தை போடாதீங்க. இதெல்லாம் சார் ஏதோ ஒரு மாய மந்திரம் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பா வரும் உங்களுக்கு. வேண்டாம் இல்லையா? என்ன மேடம் ஒரு காசு கொடுத்து செலவு பண்ணி அடிச்சோம் குணப்படுத்த முடியாத ஒரு சில விஷயங்க. சும்மா ஒரு சின்ன காடை மட்டும் கொடுத்து எப்படி நீங்க குணப்படுத்துறீங்க? அதுல என்னதான் நடக்குது? கண்டவரை மூட சொல்றீங்க, பார்க்க சொல்றீங்க, படிக்க முடியல, வேற பாச வேற. கண்டவரை மூட சொல்றீங்க, வேற பார்க்க வேற. எப்படி எப்படி முடியும்? அதாவது சார் உங்க உள்ளுக்கு ஒரு ஆத்மா, உள்ளுக்கே ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா எதை நாடி போகுது? இறைவன். எந்த இறைவன்? கோயிலுக்கு இறைவனா, அல்லது ஒரு மிருகத்தில் ஒரு இறைவனா, அல்லது எதோ உட்காந்து காலத்தில் உட்காந்து அந்த இறைவனா, அல்லது அந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனா? இந்த ஆத்மத்தை நாடி போகுது சார். பிரபஞ்சத்தை படைச்ச அந்த இறைவன் சார் பிச்சை வாங்க மாட்டாரு. அந்த இறைவன் மனுஷன் பிறக்க மாட்டாரு. இந்த உலகத்தை கருத்து சார் அந்த மாதிரி பருத்து வந்துட்டு சும்மா அங்க உட்காந்து கதை பேச மாட்டாரு. என்ன சார்? கதை பேச மாட்டாரு. அந்த இறைவன் தான் நீங்க நாடி போகுது.
இது பண்ணாலே சார் எல்லாம் காணும். எல்லாரும் எழுதுங்க. பேஜ் நம்பர் 2, ஸ்பிரிச்சுவல் அஃபர்மேஷன், ஆன்மீக ஒளிப்பாடு. எல்லாம் எழுதுங்க சார். 2வது பேஜ், நான் நானே தான். ரெடியா? இது கொண்டு வா. இங்க இருக்கு. அமிங்க. இல்ல அங்க இருக்கு பாரு. மேடம். நான் ஏ என்ன பண்ணுங்க? தம்பி படிக்க பாருங்க. படி, நீங்களா ஃபாலோ பண்ணுங்க. படிப்பா. ஃபர்ஸ்ட் லைன். பேஜ் நம்பர் 2 எடுத்துங்க. அதுல நான் இருக்கும் தலைப்பு. நான் அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் படி. சொல்றத எல்லாம் ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் சொல்றத அப்படியே திருப்பி இவர் சொல்லுவாரு, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே? ஃபர்ஸ்ட் லைன். நான் இந்த உடல் அல்ல, நான் நானே தான். நான் இந்த தவறான உணர்வு அல்ல, நான் நானே தான். நான் இந்த தவறான எண்ணங்கள் அல்ல, நான் நானே தான். நான் இந்த குழப்பமான மனம் அல்ல, நான் நானே தான். நான் ஒரு ஆன்மா. என் உடல் என் ஆன்மாவின் ஆலயமாக இருக்கிறது. நான் தெய்வீக சுடர். நான் இறைவனின் படைப்பு. நான் இறைவனுடன் இணைந்து இருக்கிறேன். நாளுக்கு நாள் என் கர்ம வினைகளை சரி செய்கிறேன். இந்த தெய்வீக வழிகாட்டுதல் மற்றும் திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் உடல், மனம் மற்றும் ஆன்மா இறைவனின் பரிபூரண படைப்பு. நான் இறைவனால் நேசிக்கப்படும் தூய்மையானவர். நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறேன். நான் நானேதான். நான் நானேதான். நான் நானேதான். நான் இறைவனோடு இணைந்து இருக்கிறேன். நான் எல்லோரிடமும் இணைந்து இருக்கிறேன். இறைவா நன்றி, நன்றி, நன்றி. அவ்வளவுதான். இதான் அந்த சின்ன காடு. இதான் அந்த சின்ன காடு. நான் உங்களுக்கு போட்டுட்டேன் சார். இதான் உண்மைகள். நான் ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா வந்து பல பிறவி எடுத்து இந்த பிறவில கர்ம நிலைய சரி பிடிக்க வந்திருக்கு. நான் அந்த திட்டத்தை ஏற்றுக்கிறேன். I am accepting the divine direction plan. நான் ஏன் பொண்ணா பிறந்தேன், ஏன் ஆணா பிறந்தேன்? இந்த ஆத்மா ஆணும் இல்லை, பெண் இல்லை. இந்த பிறவியை ஏற்றுக்கிறீங்க. நான் ஏன் இந்த மாதிரி பிறந்தேன், ஏன் கஷ்டப்படுறேன், முத ஏற்றுக்குங்க. ஏத்துக்காட்டா என்ன பிரச்சனை? ஏதுரா சிம்பிளா வரும், மாறி வரும். இந்த பிறவில எனக்கு கல்யாணம் நடக்கல, ஏத்துக்குங்க. ஏதோ ஒரு காரணம் இந்த பிறவில எனக்கு கல்யாணம் நடக்கல, ஏத்துக்குங்க. அது விட்டுவிட்டு என் பொண்ணு இந்த பூஜை பண்ணுமா, அந்த பூஜை பண்ணுமா, எல்லாம் காசு தான் போகும். ஆனா நடக்க இது பண்ணாலே எல்லாம் குருதம் போயிடும். எல்லாம் குருதம் போயிடும். போல் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. நான் இந்த உடல் அல்ல, நான் தவறான எண்ணம் இல்லை, நான் பரம மனம் இல்லை, நான் ஒரு ஆத்மா. I am a soul. ஆட்டோமேட்டிக்லி அந்த குருசன் டக்குனு காண போயிடுவாங்க. காண எப்பேற்பட வலி, இங்கே வலி போயிடும். இந்த உலகம் பூரா பண்ணி சிம்பிள் ஒரு கார் சார். every doctor needs this car. Why? Every acupuncture pressure needs this car. வச்சுக்கோ. இங்க வலி வரவங்க இங்க மட்டும் தான் மைக்ரேன் கார். இங்க வலிக்கு வருது, மருந்தே இல்லை சார். இதெல்லாம் 6 வருஷம் 7 வருஷம். ஒரு லேடி 47 வருஷம் தலைவலி, 47 வருஷம் தலைவலி. அந்த படிச்சாங்க சார், வலி போச்சு சொல்றாங்க சார். இந்த மாதிரி வலி இல்லைன்னு ஃபீல் பண்ணதே இல்லை. மெக்சிகோல
வலி போச்சு இது அபூர்வமா விடுக்கிற எனக்கே தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. நம்ம சார் தப்பான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ், தப்பான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். மேடம் அந்த ஓக்ஸை ஓடுறீங்களா மேடம்? வந்து கேள்வி மேடம், ஆத்மா எந்த ஆத்மா ஏத்துக்காது. இந்த குழப்பான மாட்டாங்க போவதான் எல்லாம் மாட்டிக்கிறது. குழப்பான அங்கே போய் எல்லாம் மாட்டிக்கிறது. எல்லாம் பேசுவாங்க இப்படி அப்படின்ட்டுமா, ஆனா சொல்யூஷன் இல்லை சார். அப்படின்னா என்ன பண்ணி மேடம் படிக்கிறேன் மேடம் பழப்படியாங்க சார் இருப்பா. முக்கியமான சார் இப்போ சொன்னாரு தப்பான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்னு. அந்த விஷயத்துல தப்பான மாட்டிக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் உங்க ஆத்மா ஏத்துக்காத ஸ்பிரிச்சுவல் உங்க மனத்துக்கு ஏத்துக்கும். அதை கோழி மலைக்கு போனோம், இது கோழி மலைக்கு போனோம், இங்க போனோம் அங்க போனோம், சித்தரை பார்க்கணும், சித்தர் உட்காந்துருக்கணும், அங்க பூஜை பண்ணோம், அதெல்லாம் உங்க மைண்டு. நம்ம சார் கிறிஸ்தவன் அங்க போக மாட்டான், முஸ்லீம் அங்க போக மாட்டான், ஆனா உங்க மைண்ட் வந்து ப்ரோக்ராம் பண்ண அந்த போயிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். நான் அது மாதிரி தான் நான் என்ன பண்ணிருக்கேன், ரொம்ப அறிவாளின்னு நான் என்னை யோசிச்சுட்டு பஞ்சபட்சின்னு ஒன்று இருக்கு. பஞ்சபட்சி சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை வந்து தேட ஆரம்பிச்சேன். அது என்னன்னா நம்ம லைஃப்ல அந்த டைப்ல பண்ணோம்னா சக்சஸ் ஆகும்னு ஜாதகம் மாதிரி அது வரும். சரின்ட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு எந்திரம் ஒன்று இருக்கு. எந்திரம்னா சிம்பிள் சிம்பிள் அது கலடில் எழுதி இருப்பாங்க. அது என்னாச்சு, ஒருத்தர் அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. நான் அவர்கிட்ட வந்து நானாவே தான் அந்த போட்டோ எடுத்து அந்த எந்திரம் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் சக்சஸ் ஆகுவீங்க, நீங்க எந்த வேலை பண்ணாலும் வெற்றி ஆகும் அப்படின்ற மாதிரி புக்ஸ்ல ஸ்கிரிப்ட்ஸ்ல இருக்க போட்டுருந்தாங்க. நான் தெரியாம என்ன பண்ணிட்டேன், அதை சொல்லிட்டு அந்த எந்திரத்தை வாங்கினேன். போன ஜூலை 2ஆம் தேதி அன்னைக்கு எனக்கான டைம் இருக்கு. அந்த டைம் பார்த்து உட்காந்து நமச்சிவாய அந்த மாதிரி ஒரு மந்திரம் படிக்கணும் 108 முறை. நான் படிச்ச ஆள் தான். அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தேன். இப்போ இருக்கிறத விட 10 கிலோ வெயிட் அதிகமா இருந்தேன். அதை படிச்சேன் நான் 108 முறை படிச்சுட்டு அந்த டைம் பூஜை பண்ணேன். அது மேல போட்டுலாம் வச்சு வீட்டில் எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு சாயந்தரம் திடீர்னு எனக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. என்னோட பிபி 170, ஹார்ட் பீட் வந்து 125 ஆயிடுச்சு. நானே ஒரு அக்யூபஞ்சர் டாக்டர். நான் பிபி மிஷினில் பார்த்தேன். அது மாதிரி என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அன்னிலேருந்து ஆரம்பிச்சது. ஹாஸ்பிட்டலாக போய் படுத்துட்டு எமர்ஜென்சியில் 3 முறை போய் படுத்துட்டு வந்துட்டேன். எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன். இது வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லலை. ஹார்ட் பீட்டை குறைக்கிறதுக்கு ஒரு மெடிசனும். நான் பயப்படுறேன், நீ பயத்தினால வந்துச்சு, சைக்காட்ரிக் ப்ராப்ளம், நீ சைக்காட்ரிக் டாக்டர் பாருன்னு என்ன அனுப்பிச்சிட்டாங்க. நான் ஒரு நாளும் நான் அடுத்த நாள் உயிரோடு இருக்குமா, நம்மளால் மூச்சு விட முடியுமா அப்படின்னு இப்போ அவசரப்படுறேன். அது தப்பான ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். ஒரு ஆள் சொல்லிட்டார், இன்டர்நெட்ல சொல்லிட்டார், நீங்க வந்து பஞ்சபட்சி எந்திர வச்சீங்கன்னா இன்னும் சக்சஸ் ஆகும். அந்த ஒரு சின்ன தப்பை பண்ணதுனால எனக்கு 32 வயசு ஆகுது. 4 மாசம் குழந்தை ஒன்று இருக்கு, 3 வயசு குழந்தை ஒன்று இருக்கு, மனைவி இருக்காங்க என்ன நம்பி. நான் உயிரே போயிடுச்சுன்னு நினைச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. நைட் 3:30 மணிக்கு மூச்சு விட முடியல. வந்து ஒரு ஹெல்ப் கேட்டா என்னை கூட்டும் போட்டு ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல். அந்த அளவு சூழ்நிலை மோசமாச்சு. அதனால குருக்கள் மற்றவங்க சொல்றாங்க, இந்த இன்டர்நெட்ல வந்து யூடியூப்ல வந்து இதெல்லாம் நம்பி மாட்டிக்காது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். நான் முக்கியமா இந்த விழிப்புணர்வை சொல்லணும்னே நான் வந்தேன். பிளஸ் எனக்கு தீர்வு கிடைக்கணும்னு தம்பி, உனக்கு இன்னொரு பண்ணுறது 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900 பண்ண இன்னொரு நம்மளாம் ஏன் பண்ணும்போது சார் இன்னும் ஒரு கனெக்ஷன் வரும். அது வந்துட்டு உங்க ஆத்மா கொண்டு போயிடும். அதுக்காக நான் 900 கனெக்ஷன் பாயை பார்த்தேன். அவரு ஏதோ கொடுத்தாரு, இதை மாட்டுங்க அதை மாட்டுங்கன்னு. எதை மாட்டியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க அப்பாற்பட்ட சம்பத்தி, பிரயோஜனம் இல்லை. என்னோட உயிரை கையில பிடிச்சின்னு அதுக்கு முன்னாடியே வாட்டு வாங்கிட்டேன், அப்ளிகேஷன் வாங்கிட்டேன். வீட்டில் டெய்லி படிச்சு எப்படியாவது இங்க வந்து விழுந்துட்டோம் அந்த கிளாஸ்ல அப்படின்ட்டு உயிரை பிடிச்சின்னு காலைல நான் 7:45 மணிக்கு வந்தேன். நான் எனக்கு முன்னாடி சீட்ல இடம் கிடைக்காது. 900 கான்செப்ட் போன பிறகு தான் சார் மாறி. Be patient today become all inner world connection. All coming on 1, 2 and
never question 100, 200, 1000, 2000, 3000, 4000 years old in our connection. 4000 years old in our connection. 4100, 200, 300, 400. 4400 years old. கணக்கா நான் சொல்லுங்க. connection எது வருது? பூஜை அந்த connection வரும் சார். நான் தூக்கி போட்டேன் அந்த எந்திரத்தோட தூக்கி ஆத்துல நீங்க போடலாம் ஆனா அந்த connection பண்ணிட்டீங்க. Made a connection. I was connected to you. டெய்லி ஒரு நாளும் படுக்கும்போது அடுத்த நாள் நம்ம விழிச்சு பார்ப்போமான்ற ஒரு சூழ்நிலை ஒரு தனியா போறதுக்கு முன்னாடி எதுவுமே நான் வந்து பயப்படவே மாட்டேன். நம்மளுக்கு தான் அனுபவிச்சு தெரியுமே எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் எது வாங்கன்னு தெரியுங்களா என் ஹார்ட் பீட்டை பார்க்கறதுக்காக பையிலே வந்து பிபி மிஷின் வச்சு தெரியுது எங்க போனாலும் வைத்தியக்கார மாதிரி ஆயிட்டேன் நான் வைத்திய மாதிரி எல்லாரும் அப்படியே நீ மட்டும் இல்ல ரொம்ப பேர் இருக்காங்க இந்த மாதிரி மாட்டாங்க. இது நடந்தது இந்த மாற்றம் 1.5 மாசத்துல நடந்ததுதான் இவ்வளவு பெரிய சேஞ்ச். அதனால தப்பான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் யாரும் பண்ணாதீங்க. தெரியாம முக்கியமா வீடியோவை பார்த்து மற்றவங்க சொல்றாங்கன்னு கேட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. நன்றி. பார்க்க நல்லா இருக்கு சார், கேட்க நல்லா இருக்கும். மாட்டினால அப்போ தெரியும் ஒன்றும் வெளியே முடியாது சார். வெரி ஸ்ட்ராங் கனெக்ஷன். This connection is older than Christianity. This connection you're getting is older than Christianity, older than Muslim. A different connection, another connection. Hindu connection. வடவேலி அந்த குரூப் இருக்கும். இப்போ நாங்கள் போய் அதை கிளீன் பண்ணேன் சார். என்ன நல்லா பிடிக்கிறேன் இந்த மாதம் என்ன மாதிரி மாடி ஓட்டுக்கலாம் சார். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப பேசுறாங்க, பேச மாட்டாங்க, பயப்படுறாங்க. அப்புறம் திஸ் பாய் கிவ் மை கிளாஸ். நான் இந்த மாதிரி ஒருத்தவங்க மாட்டோம் கேட்க இந்த மாதிரி மாட்டாதீங்க. நாம் தேடுதல் நம்ம தேடுறோம். அந்த தேர்தல் மாட்டிக்குவோம். மாட்டும்போது வெளியே வர முடியாது. எதனா ப்ராப்ளம் எல்லாமே தேடும். யார் தேடுறது? எல்லாமே ஸ்பெஷல். நீங்கள் எல்லாமே ஏதோ ஒரு தெரிஞ்சுக்காங்க. அப்புறம் போறீங்க அங்கே போயிட்டு போறீங்க அங்கே போய் மாட்டு முடிக்கும்போது வெளியே வர முடியாது. ஏன் நீங்க கேட்க பண்ணி மேடம் வாழ்க்கை வாழணும் வேற ஈஷா வேற ரொம்ப மேடம் ரொம்ப but you couldn't find a solution. Your solution you have black magic. That's all. Because black magic is going to kill you. அது போன பிறகு தான் மாற்றம் வரும். இல்லாட்டி ஒன்று போடி என்ன எடுத்துப்பாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணிடுவாங்க. நீங்கள் உங்கள் உயிரை போதுங்க 1, 2, 3 பேர் பண்ணியிருக்காங்க. இருக்கக்கூடாது சரி எல்லாம் உட்காருங்க. சார் முத கிளாஸ் திருநாள் வந்தாங்க. இவங்க போடாத கொட்டையா எல்லாம் கொட்டையோட வந்தாங்க. என் கூட நிற்கிறாங்க. அதாவது நான் எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் பார்த்தியா கொட்டை ஸ்பிரிச்சுவல் ஆக முடியுமா சார்? 108 கொட்டை 1008 கொட்டை ஸ்பிரிச்சுவல் ஆக முடியும் மேடம். இந்த மலம் கொட்டு இங்கே வரும் ஆக முடியுமா சார்? சொல்லுங்க சார் மேடம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். முதல்ல ஃபேமிலியோட வேற பேசுறவங்களோட எல்லாருமே 4 பேர் ஒன்றா சேர்ந்து தான் திருவண்ணாமலை போய் 4 கிளாஸ் அட்டன் பண்ணோம். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் சார் எங்கே கிளாஸ் போட்டாலும் நாங்கள் போயிடுவோம். இதுமாரி கோயம்புத்தூர் போனோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு முதல் வாரம் திருச்சியில் நாங்கள் அங்கே போனோம். இங்கே வந்துருக்குறோம். நேற்று என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு காடு மாதிரி இருக்கும். அதில் வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் கருவமுள் தான். ஒரு 6 மணி இருக்கும். பொழுது போடுற சாலையில் நேரம் பத்திக்கிட்டு எரியுது. நாங்கள் உடனே பயந்து போய் என்ன பண்ணுறோம் அந்த மாண்டை எடுத்து அப்படியே சுற்றுனா ஒரு 5 நிமிஷத்துல தான் நேரத்தில் 1 நிமிஷம் மேடம் அப்படியே நின்று வீடியோ போடல. வெரி குட் மேடம். வீடியோ அனுப்ப பண்ணி நான் வீடியோ பண்ணி வீடியோ போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு சத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை குறுக்கல் விழுவுது. அதுலேருந்து இன்னைய வரைக்கும் மழை தான். அதாவது எங்கே கிளாஸ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நினைஞ்சிட்டு தான் வருவோம். சார் நினைப்பு இருக்கா சார்? நீங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு ஒர்க் ஷாப் வந்தீங்க. அது மே மாதம் என்ன மாதம் சார்?
நான் கிளாஸ் நடத்துறேன். நான் முத கேட்ட கேள்வி கிளாஸ்ல இது புனிதமான ஒரு ஊர்னு சொல்றீங்க, ஹோலி சிட்டி. என்ன மேடம், சித்தர் நிறைய சிட்டி சொல்றீங்க, ரைட்டா? நான் கேட்ட கேள்வி, ஏன் தென்னை மரம் சாகுது? தண்ணி இல்லாம தென்னை மரம் சாகுது, பாறை மரம் சாகுது. என்ன மேடம் கொடுத்த மரத்தை நான் கேட்டேன், கடவுளே மேடம். சுத்தி சித்தர் ஒரு வேஷ்டி கட்டி மரத்துக்கு உட்காந்து செத்து மணக்க சித்தரா மேடம்? கேட்கற கேள்வி சொல்லுங்க. ஒரு வேஷ்டி கட்டி ஒட்டாடிக்குள்ள வேண்டாம் விட்டவன் மரத்துல உட்காந்து சித்தரா ஆகுங்க மேடம்? நீமாயா என்ன சொன்னேன்? எனக்கு 4 வயசு புள்ள இருக்கு, எனக்கு 3 வயசு குழந்தை இருக்கு, என் வைஃப் இருக்கு, சித்திர மாற முடியுமாய்யா? ஏன் முடியாது? உன் வேலையை நீ செய்யணும். நான் ஒரு அப்பா, 2 குழந்தைக்கு அப்பா, நான் ஒரு மகன், நான் ஒரு ஹஸ்பண்ட், ஒரு கணவர். என் பொண்ணை நான் பாதுகாக்கணும், நான் சம்பாதிச்சு அவனுக்கு கொடுக்கணும், படிக்க வைக்கணும். நெக்ஸ்ட் நீ ஒரு மகன், உங்க அம்மாவை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நீ ஒரு மருமகன், மாமியாவை நீ பார்த்துக்கணும். அம்மா இல்லையா? எஸ். இதெல்லாம் ஒரு சித்திரமா வர முடியுமா? கடவுள் ஏத்துக்காரா? இந்த கடவுள் ஏத்துக்காரா? I don't know which God is accepting you as a sister when you leave all the family and go and sit in the jungle. I want to know which God it is. கோச்சிக்கா சார், நான் கேட்க யோசிச்சேன் சார், இருங்க. அப்ப என்ன நடந்துச்சு? நான் கேட்டேன், 70 சித்தர் கிளாஸ் பண்ணாங்க. அந்த கிளாஸ்ல 70 சித்தர் இருந்தாங்க. இந்த கிளாஸ் இவ்வளவு பேர் நினைச்சிக்கலாம் சார்? அப்புறம் பேரு வந்து சார் கணக்கா சொல்ல, அப்புறம் ஆத்மா கிளாஸ் வந்துருக்கு. நீங்க மட்டவர் எஸ் அகோரிக்கெல்லாம் வந்திருந்தாங்க சார். எல்லாரையும் அனுப்பி கொண்டு சார், அன்னைக்கு என்ன சார் நடந்துச்சு? மழை பெய்யாத ஊர்ல மழை பெய்ஞ்சு மின்னல் வந்துச்சு, புயல் காத்து வந்துச்சு, ஃபுல்லா மழை. உண்மையாலே மேடம் ஐஸ் கட்டி மழை பெய்யும் அன்னைக்கு. சார் அந்த இடம் புனிதமான ஏற்ற சார். நீங்களாம் யாருமே இயற்கை கும்பிடுது எல்லாம் இந்த குரு அந்த குரு, இந்த பூஜை அந்த பூஜை போல. இயற்கை இப்படி மேடம் வரும்? எப்படி வரும் சொல்லுங்க? எப்படி வரும் இயற்கை? மாறுங்க. நீங்க இப்ப மனிதன் கும்பிடாருங்க, யார் இந்த 3 பேரும் மனிதன். கோச்சிக்காதீங்க சார், மேல பார்த்து கோச்சிக்காதீங்க. இல்லை கடலை மாற முடியுமா சார்? மனிதன் அவ்வளோதான். மனிதன் மதிங்க, அவங்க கற்றுக் கொடுத்த கடைப்பிடிங்க, கும்பிடாது. என்ன மேடம்? கும்பிடாது, மதிங்க. நீ யாருங்க? ஒரு அப்பா. உன் பிள்ளைக்கு யாரை கற்றுக் கொடுத்தா? நீங்க. உங்க யாரு கொடுத்தா? உங்க அப்பா. அந்த மாதிரி அப்பா பதிங்க, நல்லது கற்றுக் கொடுத்தாரு. அதே மாதிரி பல பேர் நம்ம நல்லது கற்றுக் கொடுப்பாங்க சார். அது உங்க அப்பா கடலை மாற முடியுமா சார்? இல்ல. அதே எங்க அப்பா சார் பக்கத்துல கற்றுக் கொடுக்க முடியுமா? அவன் என்ன சொல்லுவான்? உங்க வேலையை பார்த்து போய உங்க பிள்ளைங்க கற்றுக் கொடுக்கணும், பக்கத்துல கற்றுக் கொடுக்குமா? முடியாது. டீச்சர், ஸ்கூல் டீச்சர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பான். ஆமா சார், அவன் வேலை ஸ்கூல் டீச்சர், எல்லாத்தையும் ஓதுங்க ஸ்கூல் டீச்சர். இந்த மாதிரி சார் எல்லாம் கற்றுக்கலாம், ஆனா வாங்கக்கூடாது. ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். 2 பேரும் வந்து சார் ரொம்ப நன்றி. பக்திரே எப்படி முடிச்சிருக்கோம்? எப்படியா? அப்படியே மேடம் ரேக்கி முடிச்சிருக்கோம். ரேக்கி முடிச்சிருக்கீங்க, பிராணி முடிச்சிருக்கீங்க, நோக்கு சிக்கிங்க. அப்ப ஏன் இப்படி ஜோத்து வந்துருக்கீங்க சார்? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார், உங்களை பார்க்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? பாட்டின்னு கூப்பிட்டீங்க. பட்டையெல்லாம் போட்டு நிறைய பார்த்தா அவைய பேரு என்னைக்கு நான் திருவண்ணாமலை பார்த்தோம், அப்பயே என்னுடைய ஆத்மா என்ன சொல்லிச்சு, இந்த கிளாஸ் போ அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த நெருப்பு அணைச்சதுக்கு அப்புறமும் ஒரு மழை வந்தால் நல்லா இருக்கும், லேசாக தூளாச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி திருப்பி ஹீலிங் பண்ணேன். 2 மாசமா திருச்சில மழையே இல்லை, ஆனால் நேற்று மழை பெய்ஞ்சிச்சு. ஹீலிங் பண்ணேன். இயற்கை கேளுங்க, இயற்கை கொடுக்கும். இயற்கை தப்பாசு, இயற்கைக்கு தப்பாசு. சார் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.